ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம். ஒவ்வொரு வாரமும் 2 இரவுகள் இனிமையாக்க உங்கள் வீடை தேடி வரும் இந்த கொண்டாட்டம். லெட்ஸ் வெல்கம் 144 மார்க் கைலிகள் வழங்கும் அட்டகாசம். இன்னைக்கு சூப்பரா அட்டகாசமா விளையாட வரும் 4 திரைப்பட நட்சத்திரங்களை அழைப்போம். லெட்ஸ் வெல்கம் சுபத்ரா, பூஷ்மினி, மீனாட்சி, கமல். அட்டகாசமான என்ட்ரி, ஃபென்டாஸ்டிக். அந்த யூத் வரும்போது என்ன ஒரு கிளாமர் வருது செட்டுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுபத்ரா, பூஷ்மினி, மீனாட்சி, கமல் ஹாசன். ஃபென்டாஸ்டிக். ஸோ அட்டகாசமா வந்திருக்கீங்க. இதுல 4 சுற்று இருக்கு. ஃபர்ஸ்ட் சுற்றுல ஓபன் பண்ணா அப்படின்னா தனித்தனியா ஒவ்வொரு கதை சொல்லுவேன். அந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட 5 கேள்விகள். ஒவ்வொரு கேள்விக்கு பதில்கள் கரெக்டா சொன்னா 20,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 lakhக்கு நம்ம விளையாட போறோம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இப்போ 20 லட்சம் ஒரே வாட்டி கொண்டு வர போறாங்க காசு காமாட்சி. காசு காமாட்சி, கம் வித் கேஷ் 20 lakhs. ஸோ இளைஞர்களுக்கு எல்லாம் காசு பார்க்கும்போது ஒரு சந்தோஷம். ஜெயிச்சு நேர்மையா ஜெயிச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்குள்ள தூண்டி விடுது அப்படின்றது எனக்கு தெரியுது. 20 lakhs கேஷ், ஈச் 5 lakhs நீங்க வெல்லலாம். சுபத்ரா ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா ரெடி. ஓபன் பண்ணா. ஹீரோ தன்னுடைய 3 தம்பிகளுக்காகவே வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. தன் தம்பிகளுக்காக தன்னுடைய காதலையே விட்டு கொடுத்தவர். 3 தம்பிகளும் அண்ணன் மேல அளவுக்கு அதிகமான பாசத்தோட இருக்காங்க. இந்த நிலைமையில் முதல் தம்பி ஒரு பணக்கார பொண்ணை காதலிக்க ஹீரோ அவருடைய கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். இன்ஸ்பெக்டரான 2வது தம்பிக்கும் திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. டாக்டர் படிக்கும் 3வது தம்பி கூட படிக்கிற பொண்ணை காதலிக்கிறது ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. அந்த கல்யாணத்துக்கு வர எதிர்ப்புகளையும் சமாளித்து அவங்களை சேர்த்து வைக்கிறார். வானத்தை போல. வானத்தை போல. வானத்தை போலே. அந்த வானத்தை போல அந்த அண்ணன், அந்த ஹீரோ. இந்த படம் எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க சுபத்ரா? 2-3 டைம்ஸ் பார்த்திருக்கேன். 2-3 என்ன 5-ஆ? 3 டைம்ஸ். சோ 5 கேள்வி படத்துக்கு சம்பந்தப்பட்ட கேள்விகள் தான். கரெக்டா பதில் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பார்க்கிறேன். ஒவ்வொரு கேள்விக்கும் 20,000 ரூபாய். முதல் கேள்வி, இந்த படத்தின் ஹீரோ எத்தனை வேடங்களில் நடித்தார் படத்துல? 2. ரைட் ஆன்சர், 2. இரண்டாவது கேள்வி, கடைசி தம்பியின் காதலியாக நடித்த நடிகை யார்? கௌசல்யா. கௌசல்யா, ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்தின் தயாரிப்பாளர் யார்? டைம் அப். நான்காவது கேள்வி, லிவிங்ஸ்டன் மனைவியாக நடித்த நடிகை யார் படத்துல? அஞ்சனா. டைம் அப். ஐந்தாவது கேள்வி, படத்தின் இசையமைப்பாளர் யார்? எஸ்.ஏ. ராஜ்குமார். எஸ்.ஏ. ராஜ்குமார். 3 வாட்டி பார்த்ததுனால தான் குழப்பம். 5 வாட்டி பார்த்திருந்தா கரெக்டா வந்திருக்கும். 5 கேள்விக்கு வந்திருக்கும் ஆன்சர். காசு காமாட்சி give 60,000 cash to சுபத்ரா. முதல் சுற்றிலேயே சம்பாதிச்ச சுபத்ரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கதை, பூஷ்மணி. ஃபென்டாஸ்டிக் நேம். இந்த பேருக்கு அர்த்தம் என்ன? குட்டி சூரியன். பூஷ் மினி. கூப்பிடும்போது பூஷ் மினி அப்படின்னு கூப்பிடணும். இல்ல ஒரு சில கிண்டல் பண்ணுவாங்க, ஏ புஷ் ஏ புஷ். வீட்ல பிறந்தோட பாம்பு வந்துருச்சான், அதனால புஷ்னோட என்ன புஷ்ஷா மினி புஷ் மினி வச்சிட்டாங்க. ஒண்ணு அது ஒண்ணும் பண்ணாது, ஒண்ணும் பண்ணாம பேரு கேட்டு போயிருக்கும். பூஷ் மினி. எஸ் சார். நிறைய படம் பாப்பீங்களா? பாப்பேன் சார். சோ படம் டீடைலா பாப்பீங்களா, சும்மா அப்படியே ஓவரால பார்த்துட்டு போயிடுவீங்களா? 3 தடவை பார்த்தேன்னா இன்டர்வல் ஸ்டார்டிங் அந்த மாதிரி பாப்பேன். நடுவுல பார்க்கவே மாட்டீங்களோ? இப்படி ஒரு அதிசயத்தை நான் கேட்டதே இல்லை.
படம் ஆரம்பிச்சு ஏதாவது இன்டர்வெல்ல கேப் கொடுப்போம். நீங்க இன்டர்வெல் மட்டும்தான் பாக்குறீங்கன்னா வெரைட்டியா இருக்கு. சோ அப்போ இன்ட்ரெஸ்டா கதை கேளுங்க. உங்களுக்கான கதை ஓபன் பண்ணா. ஹீரோ தன்னுடைய மாமாதான் தனக்கு எல்லாமே என்று வாழ்பவர். மாமாவையும் அவரது மகளையும் கண்ணும் கருத்தமாக பார்த்து கொள்பவர். ஹீரோவின் மாமாவும் தன் மகளை ஹீரோவுக்கு தான் கல்யாணம் செஞ்சு வைக்கின்ற ஆசையில் இருக்கிறார். வெளியூரில் படிக்கும் மாமன் மகள் படிப்பு முடிஞ்சு ஊருக்கு வந்ததும் திருமணம் என இருந்த நிலையில் மாமன் மகள் மனநிலை சரியில்லாதவளாக ஊருக்கு திரும்பி வருகிறாள். அனைவருக்கும் அதிர்ச்சி. இந்த நிலையில் அவள் கர்ப்பமாக இருந்ததை அறிந்த மாமா அந்த அதிர்ச்சியில இருந்து விடுறார். பொன்னுமணி. பூஷ்மினி பொன்னுமணி. முதல் கேள்வி, படத்தின் கதாநாயகி ஒரிஜினல் பேர் என்ன? சௌந்தர்யா. சௌந்தர்யா. ரைட் ஆன்சர். இரண்டாவது கேள்வி, படத்தின் இயக்குனர் யார்? டைம் அப். மூன்றாவது கேள்வி, ஹீரோவின் மாமனாக நடித்த நடிகர் யார்? சிவகுமார். சிவகுமார் அவர்கள். ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, படத்தின் கதாசிரியர் யார்? நோ ஐடியா சார். டைம் அப். ஐந்தாவது கேள்வி, ஹீரோயின் கதாபாத்திரத்தின் பேர் என்ன படத்துல? சிந்தாமணி. சிந்தாமணி. ரைட் ஆன்சர். பூஷ்மணி பொன்னுமணி சிந்தாமணி. கரெக்ட். அஞ்சாவது கரெக்ட் இல்ல? ஹீரோயின் கதாபாத்திரத்தின் பேரு சிந்தாமணி. பூஷ்மினி, பொன்னுமணி, சிந்தாமணி, கவுண்டமணி, எல்லா மணிகள் சேர்ந்த இந்த மினிக்கு 3 கேள்விகள் டாட்டான்னு பதில் சொல்லி ஓபன் பண்ண ரவுண்ட்ல 1,40,40,000 எங்களுக்கு. காசு காமாட்சி give 60,000 to பூஷ்மினி. அப்போ மொத்தமா எடுத்துட்டு வந்தீங்க, அப்படியே கொடுத்துருக்கோம். முதல் சுற்றிலேயே 60,000 வின் பண்ணிட்டீங்க. வெறும் 40,000 சுபத்ராவும் பூஷ்மினியும் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அடுத்த கதை மீனாட்சி. ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஓபன் பண்ணா. மிடில் கிளாஸ் குடும்பத்தை சேர்ந்த ஹீரோ போலீஸ் அதிகாரி ஆகணும் என்ற லட்சியத்தோட இருக்காரு. ஹீரோவோட நண்பர்களும் ஹீரோவுக்கு துணையாக இருக்காங்க. ஹீரோ தன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாரு. மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் ஹீரோயின். ஹீரோ ஹீரோயின் 2 பேர் லவ் பண்றாங்க. இந்த சமயத்தில் தான் அந்த ஊருக்கு புதுசா வரும் காவல்துறை அதிகாரி ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ண ஹீரோ அந்த அதிகாரியை புரட்டி அடிக்கிறார். தில் சார். தில். எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க படம்? 2 தடவை பார்த்திருக்கேன். ஓகே. 5 கேள்வி 1 லேக் வெல்லலாம். ரெடி? முதல் கேள்வி, படத்துல விவேக்கின் கேரக்டர் பேர் என்ன? மகாதேவன். டைம் அப். இரண்டாவது கேள்வி, படத்துல ஹீரோ தங்கையாக நடித்த நடிகை யார்? தீபா வெங்கட். தீபா வெங்கட். ரைட் ஆன்சர். மூன்றாவது கேள்வி, படத்துல ஹீரோ ஹீரோயினை கூப்பிடும் செல்ல பேர் என்ன? குல்ஃபி. குல்ஃபி. ரைட் ஆன்சர். நான்காவது கேள்வி, வில்லனாக நடித்த நடிகர் யார்? டைம் அப். ஐந்தாவது கேள்வி, ஹீரோ கேரக்டர் பேர் என்ன படத்துல? கனகவேல். கனகவேல். படத்துல விவேக் கேரக்டர் பேர் வந்து மெகா சீரியல் மகாதேவன். ஓகே. வில்லனாக நடித்த நடிகர் பேர் வந்து ஆஷிஷ் வித்யார்த்தி. சோ அது கரெக்டா சொல்லல. சோ ஆக மொத்தத்துல 60,000 ரூபாய் வின் பண்ணிருக்கீங்க. 40,000 எங்களுக்கு. காசு காமாட்சி give 60,000 to மீனாட்சி. எல்லாம் லேடிஸ் எல்லாம் ஒரு ஒட்டுமொத்தமா ஒரு நல்ல மனசு உங்களுக்கு. பாருங்க, சுபத்ராவும் 60,000, பூஷ்மினியும் 60,000, மீனாட்சியும் 60,000. அப்ப எனக்கு 40,000 கொடுங்கன்னு சொல்ல வர்றேன். இல்ல, கமலஹாசன் வந்து எங்களுக்கு 60,000 கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துல, ஒரு நல்ல எண்ணத்துல பாப்போம். ஹாலிவுட்ல இருந்து கேளுங்க. ஹாலிவுட் ஸ்டோரியா? ஆமா. ஒரே படம் பார்த்தா டைட்டானிக் மட்டும் கேளுங்க. ஓ, அது ஈஸியா இருக்குமோ? ஆமா சார். ரைட். இந்த கதை கேளுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான். ஓபன் பண்ணா. ஹீரோ டிவி சேனல்ல கேமராமேனா ஒர்க் பண்றாரு. கிராமத்து பக்கம் போனப்போ ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றாரு. லவ் ஸ்டார்ட் ஆகுது. சிட்டில மிகப்பெரிய டிராபிக் ஏற்பட ஹீரோ அதை ஃபுல்லா கவரேஜ் பண்றாரு. அதன் பிறகு டிவி சேனல்ல ஹீரோவுக்கு ப்ரமோஷன் கிடைக்க சிஎம்ஐ லைவ் பேட்டி எடுக்க வாய்ப்பு கிடைக்குது. பேட்டியில் சிஎம் முதல்வன் ஃபர்ஸ்ட் லைன்லயே சொல்லிட்டு முதல் கேள்வி, படத்துல ஹீரோ கேரக்டர் பேர் என்ன? புகழேந்தி. ரைட் ஆன்சர், புகழேந்தி. இந்த கேள்வி கேட்காமல இருக்கணும். ரெண்டாவது கேள்வி, படத்தின் தயாரிப்பாளர் வந்து யாரு? ஏம் ரத்னம். டைம் அப். மூன்றாவது கேள்வி, ஹீரோயின் ஒரிஜினல் பேர் என்ன? மனிஷா கோயலா. ரைட் ஆன்சர்.
நான்காவது கேள்வி, படத்தின் கேமராமேன் யார்? கேவி ஆனந்த் சார். கேவி ஆனந்த், ரைட் ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, கதாநாயகனின் அப்பாவாக நடித்த நடிகர் யார்? விஜயகுமார். ரைட் ஆன்சர், விஜயகுமார். படத்தின் தயாரிப்பாளர் யார்? சங்கர். அது மிஸ் பண்ணிட்டீங்க. மிஸ் பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலா. ஆக மொத்தத்துல எல்லா கேள்வி கரெக்டா பதில் சொல்லிட்டு எங்களுக்கு அந்த 2வது கேள்வியில பெரிய மனசு பண்ணி 20,000 விட்டுருக்கீங்க. கமல்ஹாசன் அவர்கள் ஓபன் பண்ண ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 80,000. காசு காமாட்சி கிவ் 80,000 டு கமல்ஹாசன். கமல்ஹாசன் 4 கேள்விக்கு டாட்டான்னு பதில் சொல்லி முதல் சுற்றிலேயே 80,000 வின் பண்ணிருக்கீங்க. வெறும் 20,000 எங்களுக்கு தந்த பிறகு நாங்க சந்தோஷமா இருந்துதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அடுத்த ரவுண்டும் காசு மழை 1 lakh விளையாட போறோம். பூஷ் மினி 60, மீனாட்சி 60, கமல்ஹாசன் 80,000 வின் பண்ணிருக்கீங்க. ஸோ காசு மழை ரவுண்டு தனித்தனியா கண்ணாடி கூண்டுக்குள்ள வரீங்க. எல்லோ பேப்பர்ஸ் அதிகமாக பிடிச்சிங்கன்னா ஈச் 1,500 rupees. ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிங்கன்னா ஈச் 1,000 rupees. கிரீன் கலர் பேப்பர்ஸ் அதிகமாக பிடிச்சிங்கன்னா ஈச் 200. எவ்வளோ முடியுமோ குனியக்கூடாது, பேக்கெட்டில் போட்டுக்கூடாது, சைடில் ஒட்டிருக்கிறத எடுக்கக்கூடாது, ஸ்டைலாக பிடிங்க, கொண்டு வந்து கொடுங்க. முதலாக கண்ணாடி கூண்டுக்குள்ள சுபத்ரா. காசு காமாட்சி, டேக் கேர். சுபத்ரா, 1 minute டைம் உங்களுக்கு. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சுபத்ரா, கண்ணாடி கூண்டுக்குள்ள கண்ணு மூடிட்டு தியானத்துல போயிட்டீங்க. பயந்துட்டேன் சார். ஓ, பயந்ததா? நீங்க சவுண்ட் வர நீங்க முன்னாடியே சொல்லவே இல்லை. டென்ஷன் ஆயிட்டேன் நான். சொல்லுவோமா, என்ஜாய் பண்ணணும். நீங்க தியான நிலையில இருந்து கிடைக்கிறது கிடைக்கட்டும் அப்படின்ட்டு இல்ல, அப்படிதான் இருந்தீங்க. ஆஃப்டர் 10 seconds ஃபாலோ அந்த எமோஷன் வந்தது வெளியே. கண் அப்படி பார்த்தீங்க. இப்படி எப்படி பேப்பர் வருது ஆப்போசிட்டா வச்சுட்டீங்க. கை போதும், அங்கங்க அலைய வேண்டாம், எல்லாம் கையில வந்துச்சு. நீங்க குனிய கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. நேர்மையா பிடிச்சிங்க. அதனால்தான் எல்லோ வந்து 11 பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க, 16,500. ரெட் பேப்பர்ஸ் 9 பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க, 9,000. கிரீன் வந்து அதிகமா பிடிச்சிருக்கீங்க, 6, அதனால 1,200. காசு மழை ரவுண்ட்ல 1 lakhக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 26,700. காசு காமாட்சி 26,700. 1 lakhல 26,700 வின் பண்ணி இப்போ உங்க அக்கவுண்ட்ல 86,700. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள பூஷ் மினி, ப்ளீஸ் கம். One minute time உங்களுக்கு. Starts now.
ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். சூப்பர். நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் பயந்துட்டேன் சார். அப்படியே கண்ணு மூடிட்டீங்க. அந்த ஸ்டார்டிங் எஃபெக்ட் டேக் ஆஃப் பயங்கரமா இருந்தது. அதுல என்ன பண்ணிட்டீங்க? எல்லோ வந்து 6 பிடிச்சிருக்கீங்க 9000. 8 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 8000. 17 கிரீன் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 3400. காசுமழை ரவுண்ட்ல 1 லட்சத்துக்கு விளையாடி வின் பண்ண கேஷ் வந்து 20,400. காசு 20,400 டு பூஸ்ட் மினி. 20,400 சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல இப்போ 80,400. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள மீனாட்சி. குஷியாகும் பாடி அடைந்து போவார் மாடி மீனாட்சி, உங்களுக்கு 1 minute time starts now. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella prende la turbina, no discrimina, no se pierde ni un país de marquesina, se acicala hasta... Time up. மீனாட்சி, ஃபர்ஸ்ட் 2 seconds டென்ஷன், அப்புறம் பயங்கர எமோஷன். நான் எல்லோவா பாக்குறேன், எல்லோ தவிர எல்லா கலரும் கையில வருது. துப்பட்டா பறந்தது கூட விட்டுங்க. எப்படியாவது எல்லோ பேப்பர்ஸ் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழமா இருந்தது. என்ன பண்ணிட்டீங்க? 12 எல்லோ பேப்பர் பிடிச்சிருக்கீங்க 18,000. 13 ரெட் கலர் பேப்பர்ஸ் பிடிச்சிருக்கீங்க 13,000. கிரீன் வந்து 13 2,600. காசுமழை ரவுண்ட்ல இரண்டாவது சுற்றுல 1 lakhக்கு விளையாடி நீங்க வின் பண்ண கேஷ் வந்து 33,600. காசு காமாட்சி 33,600. இப்போ டோட்டல் அமௌண்ட் வந்து மீனாட்சி அக்கவுண்ட்ல 93,600. அடுத்ததாக கண்ணாடி கூண்டுக்குள்ள கமல்ஹாசன், ப்ளீஸ் கம். அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போமா செல்லம் நீச்சலம் 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 அச்சாரம் போட்ட பிள்ளை அச்சம் எதுக்கு பரிசம் போட்டதுமே பெத்துக்கலாம் தம்பி இல்ல தம்பி இல்ல தம்பி இல்ல பஞ்சாமல் ஏமல கை போடு செல்லம் 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 யார் என்ன சொன்னாலும் கவலை இல்ல எனக்கு மொத்தமாக கொடுத்து போட்டு அப்பா அம்மா விளையாட்ட விளையாடி பாப்போமா செல்லம் நீச்சலம் நீச்சலம். கமல்ஹாசன் அவர்களுக்கு 1 minute time starts now. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella le gusta la gasolina, dame más gasolina, me encanta la gasolina, dame más gasolina. Ella prende la turbina, no discrimina, no se pierde ni un país de Time up. கமல், சூப்பர் பிளே. ரொம்ப வெரைட்டியா கேட்ச் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ். என்ஜாய் பண்ணீங்க நீங்க. இல்ல சார், டான்ஸ் அதுதானா? கத்துட்டேன் சார். நான் உங்கள்கிட்ட டான்ஸ் கத்துக்கிட்டேன். இல்ல நான் பார்க்கல, இது நுணுக்கமா நீங்க கவனிச்சீங்க. ஃபேண்டாஸ்டிக், ரொம்ப சந்தோஷம். நான் ஓவராலா தான் பார்த்தேன், நுணுக்கமா இல்ல பார்த்திருக்கீங்க. கை விட்டா விழுந்துருவாரோன்னு அங்கேயே புடிச்சிட்டே ஆடிட்டு இருக்காரு. இல்ல அந்த ஸ்லீப் ஆனிச்சுமா, லைட்டா ஸ்லீப் ஆனிச்சு சார், புடிச்சிட்டேன் பாவம். இல்ல அதாவது குண்டுக்குள்ளேயே கூட்டு போறதா ஒரு ஐடியா வந்து சார் ஒரு ஸ்லிப்ல தான் சார் grip விழுது, என்ன சொல்றீங்க? ஃபேண்டாஸ்டிக்.
அந்த அந்த மயக்கத்துல என்ன பண்ணிட்டாருன்னா 13 எல்லோ பேப்பர் பிடிச்சு 19,500 வின் பண்ணாரு. 17 ரெட் கலர் பேப்பர் 17,000, 31 கிரீன் பேப்பர் 6,200. காட்டு மழையில 1 lakh விளையாடுனீங்க. கமல் வின் பண்ண கேஷ் வந்து 42,700. Give 42,700 to Kamal Hassan. 42,700 நீங்க வின் பண்ண பிறகு உங்க அக்கவுண்ட்ல 1,22,700. ஸோ இந்த ரவுண்ட்ல 1 lakh விளையாட போறோம். 5 கேள்வி தனித்தனியா. டிஸ்பிளே பாருங்க. டிஸ்பிளேல வந்து 20,000 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகும்போது தான் நான் கேள்வி ஆரம்பிப்பேன். எவ்வளவு ஃபாஸ்டா நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்களோ அவ்வளவு காசு உங்களுக்கு. சம்டைம்ஸ் சைபரும் வரும் நீங்க தாமதமா சொன்னா. ஓகே, சுபத்ரா ரெடியா இருக்கீங்களா? முதல் கேள்வி, ஏசியாவின் இத்தாலி என்று அழைக்கப்படும் நாடு எது? இந்தியா. இந்தியா, ரைட் ஆன்சர். 19,500. இரண்டாவது கேள்வி, இந்திரா காந்தி எத்தனை ஆண்டுகள் பிரதமராக இருந்தார்? நல்ல யோசனை பண்ணுங்க. ஒரு ஐடியாக்கு சொல்லுங்க, நான் அது சொல்றேன். அதை கிண்டல் பண்ணிட்டீங்கன்னா இல்ல இந்திரா காந்தி எத்தனை ஆண்டுகள் பிரதமராக இருந்தார்? 5 years. இன்னும் கொஞ்சம் மேல வாங்க. 7. கொஞ்சம் நல்லாவே மேல வரலாம். 10 years. இன்னும் சைபர் வந்தாச்சா? 17. 17 ஆண்டுகள் பிரதமராக இருந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள். மூன்றாவது கேள்வி, வல்லால கண்டன் என்ற சொல் எந்த கடவுளை குறிக்கும்? சிவன். சிவன், ரைட் ஆன்சர். பாத்தீங்க, இதுல ஸ்கோர் பண்றீங்க 19,600. நான்காவது கேள்வி, அம்பேத்கர் எந்த இடத்தில் புத்த மதத்திற்கு மாறினார்? நமக்கு ரொம்ப கிட்டையா இருக்கிற இன்னொரு கண்ட்ரி. இலங்கை. இலங்கை, ரைட் ஆன்சர். 4,500. சிலோன்ல தான் போய் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்திற்கு மாறியிருக்கார். ஓகே, ஐந்தாவது கேள்வி, ராஜர்ஷி என்ற அழைக்கப்பட்ட மன்னன் யார்? அசோகர். அசோகர், ரைட் ஆன்சர். ராஜர்ஷி என்று அழைக்கப்பட்ட மன்னன் வந்து அசோகன். கரெக்டா சொன்னீங்க. 19,400 அசோகன் அவர்கள் உங்களுக்கு தந்திருக்காரு. என்ன டைமிங்ல ஆன்சர்ஸ் சொல்லி வின் பண்ண கேஷ் வந்து 63,000. காமாட்சி கிவ் கேஷ் 63,000. 63,000 வின் பண்ண பிறகு உங்க அக்கௌண்ட்ல 1,49,700. அடுத்ததாக பூஷ்மினி, முதல் கேள்வி, கூச்சிப்பூடி நடனம் எந்த மாநிலத்தை சேர்ந்தது? ஆந்திரா. ஆந்திரா, ரைட் ஆன்சர். 19,700. வெறும் 300 ரூபாய் தான் கிடைச்சிருக்கேன் எனக்கு. ஓகே, இரண்டாவது கேள்வி, மனிதனின் சுவாச உறுப்பு எது? இருதயம். இதயம், ரைட் ஆன்சர். 19,500. மூன்றாவது கேள்வி, உலகிலேயே மிக நீண்ட நாள் வாழும் மிருகம் எது? டால்பின். நல்லா யோசனை பண்ணுங்க, டைம் இருக்கு. நீர் யானை. நீர் யானை இல்ல, அது அதுக்கு சம்பந்தப்பட்டது. வேல். இல்ல, எம்ல ஸ்டார்ட் ஆகும். முதலை தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் எத்தனை? 18. 18, ரைட் ஆன்சர். 16,600. ஐந்தாவது கேள்வி, இந்தியாவில் உள்ள யூனியன் டெரிட்டரிஸ் எத்தனை? 7. யூனியன் பிரதேசங்கள் 7. 7. கட்ட கலப்புறங்க. 18,700. பூஷ்மினி, நிஜமாவே பூஷ். சரி, இது ஈஸி क्वेश्चन தான், நான் ஒத்துக்க மாட்டேன். ஆ, எனக்கு ரொம்ப யோசிக்கிற மாதிரி கொடுத்துட்டீங்க. எனக்கு ஆயுதல் எத்தனை கேளுங்க. பூஷ்மினி ரொம்ப பிரில்லியண்டா ஆன்சர்ஸ் எல்லாம் சொல்லி நீங்க வின் பண்ண கேஷ் 1 lakhல 74,500. காமாட்சி கிவ் கேஷ். பூஷ்மினி இந்த ரவுண்ட்ல 74,500 வின் பண்ணி உங்க அக்கவுண்ட்ல 1,54,900. கிரேட். அடுத்த 5 கேள்விகள். மீனாட்சி, ரெடியா இருக்கீங்களா? முதல் கேள்வி, இங்கிலாந்து நாட்டு ராணியின் பெயர் என்ன? எலிசபெத். எலிசபெத். இரண்டாவது கேள்வி, நெருப்பு மலை பொழியும் மரங்கள் உள்ள நாடு எது?
மலேசியா. ஏதாவது புக்ல படிச்சீங்களா இல்ல சும்மா கேள்வி ஞானம் தான் சார் கேட்டு சார். மூன்றாவது கேள்வி, காந்தி அடிகள் முதலாக சென்ற வெளிநாடு எது? காந்தி அடிகள் முதலாக சென்ற வெளிய நாடு எது? இங்கிலாந்து. இங்கிலாந்து. ரைட் ஆன்சர். 12,500. நான்காவது கேள்வி, சங்கத் தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? சங்கத் தமிழ் என்ற நூலை எழுதியவர் கிரேட் பர்சனாலிட்டி. மாணிக்க வாசகர். சங்கத் இல்ல நல்லா யோசனை பண்ணுங்க. திருஞான சம்பந்தர். 18,800. என்னென்ன அற்புதமான பாடல்கள் காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இல்லாத மனிதர்கள் நீங்க எல்லாம், நடுக்கமே கிடையாது. சூப்பர். மீனாட்சி கேட்ட கேள்விக்கு கேட்காத கேள்விக்கு டாட்டான பதில் சொல்லக்கூடிய நாலேஜ் வச்சிருக்கீங்க. இந்த மணி ரவுண்ட்ல நீங்க 1 lakh விளையாடி வின் பண்ண கேஷ் வந்து 67,900. காமாட்சி, give the cash. 67,900 வின் பண்ணி இப்போ உங்க அக்கவுண்ட்ல 1,61,500. மீனாட்சி, அடுத்த 5 கேள்விகள் கமல் ஹாசன் அவர்களுக்கு. ரெடியா இருக்கீங்களா? ரெடி சார். ஜெனரல் நாலேஜ் மேல அக்கறை உள்ளவரா? புக்ஸ் படிக்க மாட்டேன், மோஸ்ட்லி பார்க்கறது கேட்கறது அந்த மாதிரி தான் சார். ஈஸியான கேள்விகள் தான். ஓ ஷூர் சார். முதல் கேள்வி, கின்னஸ் புத்தகம் முதலில் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 1955. 1955. ரைட் ஆன்சர். 19,400. இரண்டாவது கேள்வி, வருண பகவானின் வாகனம் எது? கருடர். இல்ல நல்லா யோசனை பண்ணுங்க. வருண பகவான். மயில் சார். இன்னும் அதே காக்கா. இல்ல அதே பேர்ல வரும். எம் தான். மயில். இன்னொரு பேரு முதலை தான். செஞ்ச வேலை சைபர். மூன்றாவது கேள்வி, நேரு அவர்கள் முதன்முறையாக பிரதமரான ஆண்டு எது? 1947. 1947. ரைட் ஆன்சர். 19,100. நான்காவது கேள்வி, பாரி மன்னன் எந்த செடிக்கு தேரை பரிசீலித்தார்? கொடி. முல்லை. 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 ரைட் ஆன்சர். 18,600. ஐந்தாவது கேள்வி, ஜனாதிபதி ஆகுவதற்கு குறைந்தபட்ச வயது என்னவா இருக்கணும்? 60. இல்ல கம்மியாவாங்க. 60. சரி. 18. கொஞ்சம் மேல வரலாம். 20. இன்னும் மேல. இல்ல சார். 25. 25. 35. 35. 900. ஃபேண்டாஸ்டிக். ஜெனரல் நாலேஜ் அதிகம் தான் உங்களுக்கு. இல்ல சார், ஓட்டு போடுற வயசுல சொல்லி பார்த்தேன். டேஸ்ட் வந்து நீங்க போயிட்டே இருந்தீங்க சார். ரைட் விழுந்துருச்சு. கமல் ஹாசன் அவர்கள் மணி ரவுண்ட்ல 1 lakh விளையாடி வின் பண்ண கேஷ் வந்து 58,000. காமாட்சி, give the cash. 58,000 நீங்க வின் பண்ணி இப்போ உங்க அக்கவுண்ட்ல 1,80,700. கமல் ஹாசன், கிரேட். அடுத்த ரவுண்டு வந்து 2 லட்சத்துக்கு விளையாட போறோம். அந்த சுற்றுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரவுண்டு வந்து உள்ளே வெளியே. உள்ள வந்து 2 ஆப்பிள் போச்சுன்னா 2 லட்சம், 1 ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா 1 lakh. பட் 2 லட்சம் முடிச்சாதான் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகும். அதுக்குள்ள நீங்க சாப்பிடும்போது கடோத்கஜர் வருவார் பின்னாடி, ஏதாவது கலாட்டா செய்வார். மியூசிக் நிக்கிறதுக்குள்ள நீங்க 2 ஆப்பிள் சாப்பிட்டீங்கன்னா 2 lakhs. அது முடிக்கலன்னா சும்மா லேசா தள்ளி விடுவாரு. கூண்டுக்குள்ள என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் சுபத்ரா அவர்கள் ப்ளீஸ் கம். ரெடியா இருக்கீங்களா? ஓபன் த டோர்.
ஃபென்டாஸ்டிக். அதாவது தைரியமா எவ்வளவு கலாட்டா பண்ணாலும் எதிர்த்து நின்று அங்க நின்னுட்டு பாதி ஆப்பிள் முடிச்சிட்டீங்க, பாதி காணாம போச்சு. எங்க விட்டீங்க? முக்கால் போச்சு சார். அது கையில இருந்தா 1 lakh வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ 50,000 தான் வின் பண்ணிருக்கீங்க. Okay. Kamakshi, give 50,000 cash. 50,000 வின் பண்ணிருக்கீங்க. இப்போ உங்க அக்கவுண்ட்ல 1,99,700. அடுத்ததாக ஆப்பிள் சாப்பிட வரும் பூஷ் மினி, ப்ளீஸ் கம். ரெடியா? ஓபன் த டோர். என்ன அது அட்டெம்ப்ட்? அதாவது சாப்பிட்டா ஒரு ஆப்பிள் முழுசா சாப்பிடணும், ரெண்டுமே எலிக்கடின்ற மாதிரி இது பாதி சாப்பிட்டு மொத்தமாவே பாதி சாப்பிட்டீங்க. ஸோ அதனால நீங்க வந்து பூஷ்மினி வந்து 50,000 வின் பண்ணிருக்கீங்க. காமாட்சி, கிவ் 50,000 கேஷ். பூஷ்மினி 50,000 இந்த ரவுண்ட்ல நீங்க வின் பண்ண கேஷ், அதோட சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல 2,04,900. அடுத்ததாக ஆப்பிள் சாப்பிட வரும் மீனாட்சி, ப்ளீஸ் கம். மீனாட்சி சந்தோஷமா 2 ஆப்பிள் 1 minute சாப்பிடுங்க. 2 லட்சம் வெல்லுங்க. பின்னாடி கடோத்கஜரை வந்து ஏதாவது பண்ணுவாரு, டென்ஷன் ஆகாதீங்க. ரெடியா? ஓபன் த டோர். அதாவது மீனாட்சி ஒரு டென்ஷன் இல்லாம அவர் வந்து என்ன கலாட்டா பண்ணாலும் ஹாஃப் ஆப்பிள் சாப்பிட முயற்சி பண்ணீங்க. அந்த ஹாஃப் ஆப்பிள் மரியாதையை எடுத்துட்டு வந்து அதுல வச்சதுக்காகவே 50,000 வின் பண்ணிருக்கீங்க. காமாட்சி, கிவ் 50,000 கேஷ். 50,000 நீங்க வின் பண்ண கேஷ் சேர்த்து உங்க அக்கவுண்ட்ல 2,11,500. கமல்ஹாசன் அவர்கள் 2 ஆப்பிள் டெஃபினட்டா சாப்பிடுவார். ப்ளீஸ் கம் சார். ஓபன் த டோர். Fantastic performance, Kamal Hassan.
அதாவது கடோத்கஜர் வரும்போது அவருக்கும் ஒரு ஆப்பிள் ஆஃபர் பண்றீங்க, ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, ஒரு டென்ஷனும் இல்லை. ஆனா கூண்டுக்குள்ள விழும்போது 1/4 ஆப்பிள் தான் இருந்தது கையில. அதாவது 3/4 ஆப்பிள் சாப்பிடவே இல்லை. ஒரு ஆப்பிள் முழுசா முடிச்சுட்டு 1.25 கமல் ஆயிருக்குங்க. 1.25 லட்சம் வின் பண்ணிருக்கீங்க. 1,25,000 கேஷ் கிவ் டு கமல்ஹாசன் காமாட்சி. வாட் எ பெர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் பண்ணிட்டீங்க, சூப்பர். அட்டகாசமா விளையாடி சுபத்ரா அவர்கள் 1,99,700. புஷ்மினி அவர்கள் 2,04,900 இந்த அக்கௌண்ட்ல இருக்கு. மீனாட்சி 2,11,500. குட். இன்னைக்கு அட்டகாசமா விளையாடி டாப்பரா நிக்கிற கமல்ஹாசன் அவர்கள் வித் 3,05,700. ப்ளீஸ் கம் சார். காமாட்சி கிவ் கேஷ் 3,05,700. இந்த நேரத்துல சும்மா பேசக்கூடாது. சாங். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் செய்வோமா அட்டகாசம், காசு மேல காசு வந்த அட்டகாசம்.